வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அலசல பார்க்க போறோம். சமீபத்திய தரவுகள வச்சு நம்ம பொருளாதாரம், இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் மாற்றங்கள், குறிப்பா நம்ம மனித குலத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சில ஆழமான கேள்விகள இங்க விவாதிக்க போறோம். வாங்க, நேரடியா உள்ள போயிடலாம். இந்த விளக்கத்தை 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதலாவது செல்வம் மற்றும் பணவீக்கம். 2வது தமிழக அரசியல்ல நடக்கிற மாற்றங்கள். 3வது நம்ம கல்வி முறை மற்றும் சமூகம். கடைசியா 2030ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம எதிர்காலமும். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். பணம், முதலீடு, சந்தை இதையெல்லாம் பத்தின சில நிஜமான யதார்த்தங்களை இப்போ பாப்போம். இப்போ ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாப்போமே. நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும், அதாவது 100 கோடி மக்களுக்கும் ஆளுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா என்ன ஆகும்? வறுமை மொத்தமா ஒழிஞ்சிடுமா? நம்ம பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நாள்ல தீர்ந்துடுமா? உங்களுக்கு என்ன தோணுது? ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? செல்வம்ங்கிறது வெறும் பேப்பர் பணம் கிடையாது. அது உற்பத்தியை சார்ந்தது. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி பேருக்கு ஆளுக்கு 40 லட்சம் தரணும்னாலே அதுக்கு 320 லட்சம் கோடி தேவைப்படும். இது நம்ம ஜிடிபியை விட பல மடங்கு அதிகம். சரி, அப்படியே பணத்தை அச்சடிச்சு கொடுத்தாலும் என்ன நடக்கும்? 1 கிலோ அரிசி 10,000 ரூபாய்க்கு விற்கும். யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. உழைப்புச் சந்தையே முடங்கி போயிடும். ஆக மொத்தம் பணத்தோட மதிப்பு முழுசா அழிஞ்சு பணவீக்கம் விஸ்வரூபம் எடுத்துடும். இதுதான் யதார்த்தம். இத அப்படியே கொஞ்சம் மாத்தி பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சிகளை பாப்போம். சமீபத்துல அதோட விலை ஏன் 2.1% குறைஞ்சதுன்னு கவனிச்சிங்களா? $80,000, அதாவது சுமார் 67 லட்சம் ரூபாயை தொட்ட உடனே ஷார்ட் டேர்ம் முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்துட்டு வெளியேறினாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க ஃபெடரல் பேங்கோட வட்டி விதிகள் முடிவுகள், அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர்ச்சூழல், இப்படி எந்த ஒரு நவீன முதலீடா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இதே பழைய புவிசார் அரசியலும் பொருளாதாரமும் தான் காரணமா இருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய மூலதனத்தை பத்தி பேசும்போது சமீபத்துல அதானி குழுமம் அறிவிச்ச ஒரு மலைக்க வைக்கிற முதலீட்டுத் தொகையை பத்தி பேசாம இருக்க முடியாது. 2026-27 நிதியாண்டுக்காக மட்டும் அவங்க 17,000 கோடி ரூபாய முதலீடு செய்ய போறாங்க. ஏன் உள்கட்டமைப்பு துறையில இவ்ளோ பெரிய முதலீடு? இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். பெரிய அளவிலான மூலதனம் எப்பவுமே நீண்ட கால ரொம்ப பாதுகாப்பான வருமானத்தை தான் தேடும். ஒரு ஏர்போர்ட்டை 50லிருந்து 60 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்தா கிடைக்கிற நிலையான வருமானம் 2030ல வரப்போற காமன்வெல்த் போட்டிகளுக்கான அகமதாபாத் முனையம் விரிவாக்கம், அப்புறம் இந்தியாவை ஒரு குளோபல் ஏவியேஷன் ஹப்பா மாத்துறது, இதுக்காக தான் இந்த மாபெரும் முதலீடு நடக்குது. இப்போ நம்ம பொருளாதார பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி வரியோட முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். வரிங்கிற அந்த முதுகெலும்பு மட்டும் இல்லைன்னா நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின உள்கட்டமைப்பையோ இல்ல மக்கள் நல திட்டங்களையோ அரசாங்கத்தால கண்டிப்பா செயல்படுத்த முடியாது. சாலைகள் போறதா இருக்கட்டும், ஏழைகளுக்கான இலவச மருத்துவம், ராணுவ வீரர்களுக்கான சம்பளம், இப்படி எல்லாத்துக்குமே நம்மளோட வரி பணம் தான் அடிப்படை ஆதாரம். சரி, இப்போ அப்படியே 2வது பகுதிக்கு வருவோம். இந்த செல்வமும் பொருளாதாரமும் அதிகாரத்தோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாப்போம். குறிப்பா வரப்போற மே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களும் எப்படி மாறப்போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாவே அலசலாம். இப்போ கிடைச்சிருக்கிற தரவுகளை பார்க்கும்பொழுது முக்கியமா 3 விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லேயே தாவேகா வேட்பாளரிடம் சந்திக்கவிருக்கும் சவால், சமூக வலைத்தளங்கள் மூலமா முதல் முறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் திரும்புறது, அப்புறம் இயல்பாவே இருக்கும் 5 ஆண்டு ஆட்சி மீதான அதிருப்தி, இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து 50 வருஷ அரசியல் அனுபவம் இருந்தாலும் கூட மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பும்போது என்ன வேணாலும் நடக்கலான்னு காட்டுது. இத பத்தி பேசும்போது காங்கிரஸ் கட்சியோட டேட்டா செல் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே கவனிக்கத்தக்கது. புண்ணுல மிளகாய் பொடிய தூண மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தைகள் இத்தனை காலமா கோலிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாரம்பரிய கூட்டணி ஒரு புது கட்சியிடம் மிகப்பெரிய சவாலை சந்திக்கும்போது ஏற்படுற அரசியல் வழிய துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாகியிருக்குங்கிறத இது உணர்த்துது. ஆனா அதே சமயம் இன்னொரு சுவாரஸ்யமான உண்மையையும் நாம கவனிக்கணும். லாட்டரி அதிபர் மார்டின் குடும்பத்தோட அரசியல் நகர்வுகளை கொஞ்சம் பாருங்களேன். அவரோட மனைவி அதிமுகவுல, மருமகன் தவவேகாவுல, மகன் புதுசா சொந்த கட்சியிலன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில பயணிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுது? அதிகாரத்தை கைப்பற்ற ஜனநாயக ரீதியான வெற்றிக்கும் வாரிசு அரசியலுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிசானது, ரொம்ப சிக்கலானதுங்கிறது தான் உண்மை. சரி, ஒரு பக்கம் புதுசா உள்ளூர் கட்சிகள் எல்லாம் மேலெழுந்து வரும்போது, இன்னொரு பக்கம் தேசிய அளவிலான பாஜகவோட உத்திகள் ஏன் தமிழகத்துல எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்தல?
யோசிச்சு பாருங்க. இதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற ஆழமான திராவிட அரசியல் அடித்தளமும் மதச்சார்பற்ற வாக்கு வங்கியும் தான். அது மட்டும் இல்லாம அண்ணாதுரை, காமராஜர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு ரொம்ப வலிமையான உள்ளூர் தலைவர்களோட வரலாற்று பிணைப்பு இங்க இருக்கு. அதனாலதான் டெல்லிய மையப்படுத்தின பிம்பங்கள் இன்னும் இங்க அந்நியமாவே பார்க்கப்படுது. இது நம்மள அப்படியே 3வது பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி அரசியல் முடிவுகளுக்கெல்லாம் அடித்தளமா இருக்கிற நம்ம சமூகம், மொழி மற்றும் அறிவுசார் கட்டமைப்புகளை பத்தி இப்ப கொஞ்சம் ஆராய்வோம். இந்தியாவை எடுத்துக்கிட்டா இந்த ஹிந்தி மொழி விவாதம்ங்கிறது வெறும் வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு அரசியல் ரீதியா திணிக்கப்படுறதா பார்க்கப்படுற ஒரு பார்வைக்கும், வேலைக்காக நார்த் இந்தியாவுக்கு போனா எனக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேணும்னு நினைக்கிற ஒரு தனிநபரோட பொருளாதார தேவைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கட்டமைப்பு ரீதியான போராட்டம் தான் இது. இதே போல இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகும் இந்த ஜாதியோ மதமோ ஏன் இன்னும் தொடருது? ஏன்னா அரசியல் லாபத்துக்காக மக்களை பிரிச்சு வைக்க இந்த அதிகார கட்டமைப்புக்கு அது தேவைப்படுது. 2வது, மனுஷங்களுக்கு அவங்க குழுவை சார்ந்தவங்க மூலியமா கிடைக்கிற ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வு. 3வது, பணம் படைச்சவங்க தங்களுக்கேத்த பொருளாதார படிநிலைகளை தக்க வச்சுக்க பயன்படுத்துற ஒரு மறைமுக கருவியாவும் இது இருக்கு. சமூகத்துல இப்படி யாரும் எந்த கேள்வியும் கேட்காம இருப்பதற்கு முக்கிய காரணம் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? நம்ம பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கற அந்த மனப்பாட கல்வி முறையிலிருந்து தான். இன்னைக்கு பல லட்சம் பேர் டிகிரி முடிச்சுட்டு வந்தாலும் பிராக்டிக்கலான திறன்கள் இல்லாததால 60,000 ரூபாய் சம்பளத்துல கிடைக்கிற ஒரு அரசு வேலை கூட பலருக்கும் எட்டாக்கணியானே இருக்கு. இதுதான் ரொம்ப கசப்பான உண்மை. இந்த ஸ்கில் கேப் நம்மள நேரா கடைசி பகுதிக்கு கொண்டு வந்து நிறுத்துது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கேள்வியே கேட்க பழகாத இந்த சமூகம் 2030ல வரப்போற அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சந்திச்சா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம திறன்கள்ல இருக்கிற இந்த குறைகளை நம்ம சரி செய்யலன்னா ஏஐ நம்ம வேலைகளை மட்டும் பறிக்காதுங்க. அது நம்மள சிந்திக்கவே சோம்பல் படுற ஒரு ரோபாட்டிக் சமூகமா மாத்திடும். ஏஐ என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவோம். படைப்பாற்றல் இல்லாத வெறும் டேட்டா சம்பந்தப்பட்ட அரசு வேலைகளை கூட அது ஈஸியா தூக்கிடும். அதைவிட பயங்கரமான விஷயம் என்னன்னா, கேள்வியே கேட்காத இந்த மக்களை அரசும் சரி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி ரொம்ப சுலபமா கண்காணிச்சு தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இது ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிடும். அப்போ நம்மளை காப்பாத்திக்க வழியே இல்லையான்னு கேட்டா இருக்கு. மனிதர்களுக்கும் ஏஐக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே அதான். ஏன் இப்படின்னு கேள்வி கேட்கிற நம்மளோட இயல்பான திறன் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். ஏஐ துல்லியமா பதில்களை கொடுக்கலாம், நம்மள கண்மூடித்தனமா நம்ப வைக்கலாம். ஆனா தப்பான ஒரு விஷயத்த பார்த்து கோவப்படுறதும் சமூக அவலங்களை கேள்வி கேட்கிற அந்த சிந்தனை திறனையும் எந்த ஒரு இயந்திரத்தாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சரி, இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போறேன். செல்வமும் சரி அரசியல் அதிகாரமும் சரி அது எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறவங்களுடைய திறன் தான் என்னைக்குமே அழியாத உண்மையான மூலதனம். 2030ல வரப்போற அந்த ஏஐ உலகத்துல நீங்க அந்த சிந்தனை திறனை எப்படி முதலீடு செய்ய போறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.